கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமா கூட இந்த கூடுகையை இந்த நற்செய்தி பெரிய ஆசீர்வதிக்கும்படியாக கூட இந்த மத்தியில் இருக்கிற ஜோஷ்வை அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால கர்த்தாவே, இந்த 3ஆம் நாள் மாலை வேளை இந்த நற்செய்தி கூடுகையை தேவனே, இந்த நாட்கள்ல கர்த்தாவே, இந்த 3ஆம் நாள் அநேகருக்கு இந்த கூடுகை ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் முதலும் முடியுமா இருக்கிற தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே இந்த தூக்கத்தை கொடுக்கிறோம். அநேக ஜனங்க ஆண்டவரே ஏற்ற சமயத்துல கடந்து வர தடைகளை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய சமூக ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இந்த நாட்களை கொண்டு வரும்படிக்காக சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்தும்படி நீங்க முன்குறிக்கப்பட்ட இந்த நாள்ல சகல ஜனங்கள் இந்த ஸ்தலத்தில் ஏற்ற வேளையில் வரும்படி கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல நீங்க பயன்படுத்த போகிற ஆண்டவரே, ஆராதனை வேளையில செய்தி வேளை தாசர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்க ரத்தத்தின் மாதிரில மூடிக்கொள்ளுங்க. இந்த ஸ்தலம் போது நம்முடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிற எல்லா தடைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்தாவியா நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபித்து கொடுத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த நாளில் கூட நம்ம அம்பேத்கர் நகர் பகுதிக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கு போகணும், வாழை பிள்ளைகள் மனம் திரும்பணும். இந்த குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்கிற நத்தானில் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார். நாம அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒரு மனதோடு கூட. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட தேவனாகி கர்த்தர் முதல் நாள் 2வது நாளை கடந்து இந்த பண்டிகையின் 3வது நாளிலே கூடி வந்திருக்கிற நம்மையும் இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தை, ஆராதனை, பாடல், ஜெபத்தோடு நாம் கேட்டிருக்கிற ஒவ்வொருடையும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய செயல் நம்முடைய குடும்பங்களில ஆளுகை செய்யும்படிக்காக நாம் எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நற்செய்தி கூட்டத்திலே உம்முடைய கிருபை இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஒரு சிலராகிலும் நாங்கள் ஆதாயப்படுத்த ஆண்டவரே இந்த கனமான இந்த ஊழியத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொருவரும் நிலைநிற்க செய்கிற இந்த கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே ஒன்று சேர்ப்பதற்காக, அவர்களை ஒவ்வொருவரும் ஆதாயப்படுத்தி தேர்வுகளாய் நிறுத்தும்படிக்காக தேவ ஆவியானவர் இந்த 2 நாட்களிலும் கடந்து இந்த 3வது நாட்களிலே உம்முடைய மகிமையின் வார்த்தைகள் இந்த நாளிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்காக பிரயாசப்படுகிற அருமையான தாவீதையா, லாரஸ் ஐயா, எல்லாரையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக இடங்களுக்கு இந்த கனமான ஊழியத்தை செய்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து தருவீராக. நேரம் என்று வேலை என்றும் பார்க்காம இந்த ஊழியத்தை ஓடி ஓடி செய்கிற அந்த குடும்பங்களையும் அவருடைய விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பகுதியில நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சபைகள் விருத்தி அடையட்டும் தகப்பனே. நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்களை தேவன் தருவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில கூட எங்கள் அன்பு சகோதரர் திருமலை மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவருக்காகவும் அவர் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படியாகும், இன்னும் வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகம் பார்க்க முடியாகும், ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை தரும்படியாக கூட எந்த குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மணி அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாரு. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 3வது நாளிலே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்படி தெய்வீக பிரசன்னம், தேவ சமாதானம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேவனாகிய கர்த்தருடைய கிருபை தயவு இந்த ஸ்தலத்திலே அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். காலியாய் இருக்கிற இடங்களை நிரப்பும்படியாய் பவுஞ்சு பவுஞ்சாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக திருமலை அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன்.
எங்க தேவனாய் கர்த்தர் அன்பு மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தையும் சௌகரியத்தையும் கட்டிவிடும்னா ஜெபிக்கிறேன். நீர் எத்தனையோ பேர்களுக்கு சுகத்தை கொடுத்துதானே என் தேவன். எங்கள் அன்பு தாசனுக்கு சுகத்தை கட்டிடுமா ஜெபிக்கிறேன். உலர்ந்து போயிருந்த காய்ந்து போயிருந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்துதான தேவன். அப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை அன்பு சகருடைய சரீரத்தில் வாழ்க்கையில செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வியாதியோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, நெருக்கத்தில், ஆபத்தான சூழ்நிலையில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால விடுதலை 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 கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னவர். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்துதானே என் தேவன். நடக்க முடியாத முடவர்களை நடக்க வைத்துதான் தேவன். பேச முடியாத உண்மைகளை பேசுவதன் தேவன் அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை வித்தியாசமான முறையில் நம்ப முடியாத அதிசயமான காரியங்களை, நன்மையான ஈவுகளை இவர்களுக்கு நீ செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். நீர் வாரும், சுகத்தை கட்டளையிடும், பலத்தை கட்டளையிடும், மனரபியமாய் வீட்டிற்கு வந்து சேரு. என் தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டு வர ஓர் ஆத்துமாக்களையும் துரிதமாய் ஆங்காங்கு இருக்கிறவர்கள் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.